இப்போ தக்காளி விலை சீப்பாக இருக்கிறதுனால தக்காளி தொக்கு பண்ணி வச்சுப்போன்ட்டு கொஞ்சம் தக்காளி வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை கொத்தமல்லி. நீங்கள் வேணுனாக்க கரம் மசாலா போட்டுக்கலாம், அந்த இஞ்சி பூண்டு வேணால் போட்டுக்கலாம். நான் எனக்கு பிடிக்கல, அதனால் போடலை. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு இல்பச்சி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போடுவோம் ஃபஸ்ட்டு. கடுகு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு செவக்க வறுக்கணும். கடலைப்பருப்புலாம் செவந்து போச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுங்க. அப்போ தான் நல்லா வதங்கும். கல் உப்பு போட்டுட்டேன். காஷ்மீர் மிளகாய் தூள் கலராக இருக்கிறதுக்காக, மஞ்சள் தூள், லாஸ்ட்டில் கொத்தமல்லி போடணும். அவ்வளோதான். தக்காளி இந்த மாதிரி சீப்பாக கிடைக்கும்போது நீங்கள் வாங்கி பண்ணி வச்சுட்டிங்களா, சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சாதத்துக்கு போட்டுக்கலாம், தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்படியே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.